கொல்கத்தாவில் நிகழ்ந்த கொடூரத்திற்கு ஆணாய் நீ பிறந்திருந்தால் அவமானப்படத்தான் வேண்டும். உயிர் காக்கும் மருத்துவ மாணவி ஒருத்தி தன் உயிரை காக்க போராடிய நிகழ்வு உலகையே உலுக்கியுள்ளது. வாய் திறந்து வலிக்குதே என்று கதறக்கூட வலுவில்லாமல் கிடந்தவளை வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்தது ஒரு மிருக கூட்டம். கனவுகளோடு பறக்க நினைத்த பறவையின் சிறகை ஒடித்து அதன் கருமுட்டையை கையை விட்டு எடுப்பது எவ்வளவு பெரிய வலி! அவளின் தொடை எலும்பு உடைக்கப்பட்டதாக செய்தி. உண்மையில் உடைந்தது அவள் தொடை எலும்பு அல்ல, ஆணினத்தின் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கை. மருத்துவராய் மாறி உயிர் காக்க நினைத்தவள் மானம் காக்க கதறிய ஓசை உங்கள் காதில் விழவில்லையா? மருத்துவராய் மாறி உயிர் காக்க நினைத்தவள் மானம் காக்க கதறிய ஓசை உங்கள் காதில் விழவில்லையா? எங்கோ ஒரு மூலையில் நித்தமும் பெண்களுக்கு சத்தமில்லாமல் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இனியும் நாம் சத்தமிட்டு குரல் கொடுக்க தவறினால்